இனி ஃளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சி B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ண போதும் உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross, நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 76868277. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த தடயவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுவை காவல்துறைக்கு கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடய அறிவியல் கண்காட்சி வாகன தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த உயர் தொழில்நுட்ப தடயவியல் கருவிகளை பார்வையிட்டனர். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், உள்துறை சிறப்பு செயலர் கேசவன், காவல்துறை உதவி தலைமை ஆய்வாளர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதிய குற்றவியல் சட்ட நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டுகளை கண்டறிதல், மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருட்களை கண்டறிதல் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மோப்ப நாய்களின் சாகசங்களும் காவலர்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஒழுக்க நடைமுறையும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி மதுகடிப்பட்டில் நீர்மோர் பந்தல் தீ வைத்து எரிக்கப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 15ஆம் தேதி திமுக மாநில அமைப்பாளர் சுபா எம்எல்ஏ திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 15ஆம் தேதி அதிகாலை மர்ம ஆசாமிகள் நீர்மோர் பந்தலை தீ வைத்து எரித்தனர். இது தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நீர்மோர் பந்தலுக்கு தீ வைத்தது மதுகடிப்பட்டு மேட்டுத்தெரு வெண்ணரசன் 37, களித்தீர்த்தாள் குப்பம் எல்லைக்கல் வீதி நாகராஜு 37, அதே பகுதியில் ஓட்டல் நடத்தி வரும் நாகேந்திர ராஜன் 55 ஆகியோர் என தெரியவந்தது. அவர்கள் 3 பேரையும் திருபுவனை போலீசார் கைது செய்து நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வேளாண் துறை செயலர் உட்பட IAS மற்றும் IPS அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி வேளாண் துறை, கலை பண்பாட்டுத்துறை, இந்து அறநிலையத்துறை, வகுப்பு ரயில்வே திட்டம் உள்ளிட்ட துறைகளில் செயலராக பணியாற்றி வரும் IAS அதிகாரி நெடுஞ்செழியன் டில்லிக்கும், காரைக்கால் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு லட்சத்தீவுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் SP நாரா சைத்தன்யா டில்லிக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டில்லியில் பணியாற்றி வரும் கிருஷ்ண மோகன் உப்பு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பணியாற்றி வரும் ரவி பிரகாசம் ஸ்மிதா, ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வரும் சௌத்ரி முகமது யாசின், லட்சத்தீவில் பணியாற்றி வரும் விக்ராந்த் ராஜா உள்ளிட்ட 5 IAS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூவில் பணியாற்றி வரும் AK லால், டில்லியில் பணியாற்றி வரும் நித்யா ராமகிருஷ்ணன் ஆகிய 2 IPS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார். நாடு முழுவதும் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டதுடன் போலீசார் அவரிடம் இருந்து சொகுசு காரை பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த அசோகன் என்பவர் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ரூபாய் 95 லட்சம் இழந்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த வருடம் புகார் அளித்தார். அதன் தொடர்ச்சியாக 8 நபர்கள் ரூபாய் 2.5 கோடி இழந்ததாக புகார் அளித்தனர். இதையடுத்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த நிறுவனத்தின் இயக்குநர் பாபு என்கின்ற சையது உஸ்மானை நேற்று கோவையில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் இருந்து ரூபாய் 1.20 கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 5க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நேரு வீதியில் தள்ளுவண்டியில் மசாலா பொரி மற்றும் வேர்க்கடலை விற்பனை செய்து வரும் ஒரு பட்டதாரி இளைஞரின் முயற்சியை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்கள் தற்போது பலரது மனங்களை நெகிழ செய்துள்ளன. திருவண்ணாமலையை சேர்ந்த லட்சுமி நாராயணன் BSc கெமிஸ்ட்ரி பட்டதாரி. தொழிலில் தன்னம்பிக்கையுடன் புதுச்சேரி நேரு வீதியில் தள்ளுவண்டி மூலம் மசாலா பொரி மற்றும் வேர்க்கடலை விற்பனை செய்து வருகிறார். இவரை தொடர்ந்து கவனித்து வந்த முதலமைச்சர் ரங்கசாமி ஒருநாள் தனது உதவியாளரிடம் அந்த வாலிபரிடம் இருந்து மசாலா பொரி மற்றும் வேர்க்கடலை வாங்க சொல்கிறார். இதை அறிந்த லட்சுமி நாராயணன் நேரில் முதல்வரை சந்தித்து அவரது கைகளில் நேரடியாக பொரி வழங்குகிறார். அந்த நேரத்தில் தினமும் எப்படி வேலை செய்கிறாய் என ஜாலியாக பேசும் முதலமைச்சர் 3 கிலோ விற்பனை செய்தால் ரூபாய் 500 கிடைக்கும் என அந்த வாலிபர் பதிலளிக்கிறார். பொரியை ருசி பார்த்த முதலமைச்சர் நல்லா இருக்கே என பாராட்ட நெகிழ்ந்த அந்த இளைஞர் முதல்வரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று செல்கிறார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பலரது மனங்களில் நம்பிக்கையும் ஊக்கத்தையும் ஊட்டியுள்ளது. ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே மோதல் இல்லை என்றும் பொதுமக்களிடையே அவதூறு பரப்பி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வந்த மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல அமைச்சர் மன்சுக் மண்டேவியாவை கார் வரை சென்று வழியனுப்பும் போது ரகசியமாக துணைநிலை ஆளுநரை மாற்ற வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வைத்த கோரிக்கையை மத்திய அமைச்சர் நிராகரித்துள்ளார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடந்த 15ஆம் தேதி தெரிவித்திருந்தார். ஆனால் இதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடும் கண்டனத்தையும் மறுப்பையும் தெரிவித்துள்ளார். ஆளுநருக்கும் முதல்வருக்கும் எந்த மோதலும் இல்லை, அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. ஆளுநரின் ஒத்துழைப்புடன் 90% பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் அரசுக்கு நல்ல பெயர் கிடைப்பதால் வயிற்று எரிச்சலால் ஆதாரமற்ற தகவலை நாராயணசாமி கூறியுள்ளார். இது கண்டிக்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். பேட்டி நமச்சிவாயம் உள்துறை அமைச்சர். பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் 1.53 லட்சம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். கோரிமேட்டை சேர்ந்த நபரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் பல்வேறு தவணைகளாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த நபர் 55,000, கோரிமேட்டை சேர்ந்தவர்கள் 20,000, 48,450, உருளையன்பேட்டையை சேர்ந்தவர்கள் 5,000, 10,000, ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்தவர் 12,500 ரூபாய் என மொத்தம் 7 பேர் மோசடி கும்பலிடம் 3,03,950 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 30ஆம் தேதி முதல் கடந்த 11ஆம் தேதி வரை அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடந்தது. 12ஆம் தேதி கரக திருவிழா, 13ஆம் தேதி பகாசூரன் வதம் நிகழ்ச்சி நடந்தது. 14ஆம் தேதி திருக்கல்யாணம் உற்சவம், 15ஆம் தேதி அர்ஜுனன் தவம் நிகழ்ச்சி நடந்தது. முக்கிய நிகழ்வான நேற்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மாலையில் நடந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாளை இரவு 9 மணிக்கு தெப்ப உற்சவம் நடக்கிறது. வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் கழிவுநீர் குழாய்களை பாதாள சாக்கடையில் இணைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் பாதாள சாக்கடை அமைப்பு உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் வீடுகள் வர்த்தக நிறுவனங்களின் கழிவுநீர் குழாய்களை பாதாள சாக்கடையில் இணைக்க பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் மூலம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை சில வீடுகள் கழிவுநீர் இணைப்பு பணிகளை முடிக்காமல் உள்ளன. இந்த இணைப்பு பணியை புசி வீதி கழிவுநீர் உட்கோட்டம் அலுவலகத்தில் விண்ணப்பித்து முறையான அனுமதி பெற்றவர்கள் மூலம் சொந்த செலவில் இணைப்பு பணியை முடிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். தேவைப்பட்டால் உதவி பொறியாளரை அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வணிக திருவிழாவில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கினார். வணிக திருவிழா புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 159 வணிக நிறுவனங்களும், மாகேவில் 35 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 55 வணிக நிறுவனங்களும், மொத்தம் 479 வணிக நிறுவனங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்று 34 லட்சம் பரிசு கூப்பன்களை வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிய பொருளின் மதிப்புக்கேற்ப இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற குழுக்கள் முடிவில் முதல் பரிசாக 34 மாருதி கார்களும், இரண்டாம் பரிசாக 68 ஹீரோ ஸ்கூட்டர்களும், மூன்றாம் பரிசாக 340 கிரைண்டர்களும், நான்காம் பரிசாக 340 மிக்சிகளும், ஐந்தாம் பரிசாக 3400 எலக்ட்ரிக் கெட்டில்களும், ஆறாம் பரிசாக 34,000 எவர் சில்வர் டாப் செட்டுகளும், ஏழாம் பரிசாக 3400 மில்க் குக்கர்களும், மொத்தம் 72,142 பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சிவசங்கரன் எம்எல்ஏ, சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய கொடி வெற்றி பேரணியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து தேசிய கொடி கையில் ஏந்தி நடந்து சென்றார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தினர். அதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் திரங்கா தேசிய கொடி வெற்றி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் தேசிய கொடி வெற்றி ஊர்வலத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு மாணவ மாணவிகளுடன் நடந்து சென்றார். இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள், NSS, NCC மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 38 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று மக்கள் மன்றம் குறைகேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 68 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதன் 38 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். இன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் 239 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.